ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஜேடி இன்று நடந்தது 31/8/2025 இன்றைக்கி நடந்த ஜிஎஸ் பேப்பர் பார்க்குறோம். அதில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அவங்க கொஸ்டினோட ஸ்டாண்டர்டில் எப்படி மாறுது அப்படின்றத இந்த கொஸ்டினில் பார்ப்போம். இதில் ஒரு 4 ஆப்ஷன், இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி கீழ்காணும் கூற்றுகள் எது சரியானது போட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், வைசிராய் டஃப்ரின் பிரபுவின் அனுமதியின் பேரில் ஏஓ ஹியூம் 1885ஆம் ஆண்டு தேசம் தோற்றுவித்தார் அப்படின்னு. ஏஓ ஹியூம் தோற்றுவித்தார் தெரியும். அப்போ டஃப்ரின் பிரபு வைசிராய் இருந்தார் தெரியும். 1885 டிசம்பர் 28 அப்படின்றது இந்த கொஸ்டின் தெரியும். ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட்டுன்னு இதில் இருக்கிறவங்க 1ABD இது 3மே இருக்குது. ஸோ இதில் 3ல் சி வராது, இதில் 3ல் ஏதாவது ஒன்று தான் இருக்குது. தவறான ஆப்ஷனாக இருக்குது. 4வது ஆப்ஷன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 4 செகண்டை தவிர 4 இருக்குது. ஸோ நமக்கு இது தெரியலனாலும் பி ஆப்ஷன் தான் ரைட்டுன்னு நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் சார் புக்கில் இருந்து சில பாயிண்ட் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. பாயிண்ட்டு ஒரே இடத்துல கிடைக்கல, நமக்கு தனித்தனியாக பாயிண்ட் எடுத்து பாருங்க மாதிரி. வரலாற்றின் சிறப்பு, வைசிராய் டஃப்ரின் பிரபுவின் ஆசீர்வாதத்துடன் ஏஓ ஹியூமால் துவங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ். தேர்ட் பாயிண்ட், இம்மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தார் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் இருக்குது. இந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா நாட்டு வரலாறு அப்படின்ற வெங்கடேசன் சார் புக்கில் அதில் முதல் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக WC பானர்ஜியின் பெயரை வழிமொழிந்து மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ் சுப்பிரமணிய ஐயருக்கே கிடைத்தது. இதில் எஸ் சுப்பிரமணிய ஐயர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இம்மாநாட்டின் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர். இதே 10th ஹிஸ்ட்ரி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்து பத்திரிகை